தட்டி வாய்த்திருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு வந்திருக்கிற தேவாதி தேவன், ஹல்லேலூயா, ராஜாதி ராஜா, மகிமையின் தேவன், ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், காணக்கூடாத தேவன், நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறவர், தேற்றவாளன், அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறவர், முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறவர். நல்லா 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 சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி தீரமா கரவலகமா உம்மை வரவேற்கிற வரவேற்கிற வரவேற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிதாவே, தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராகப்பா. நீங்க நடத்தி தருவீராக. எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை நம்ம இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நல்லவர் நீர் தானே, எல்லாம் நீர் தானே என்ற பாடலை பாடுவோம். நல்லவர் நீர் தானே, எல்லாம் நீர்
பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் கரத்தில் ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆட்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிற கர்த்தர். ஏசாயா 26:3 எங்கள் திருச்சபை மேலே பிள்ளைகள் மேலே வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. இப்போ நாங்கள் அறிக்கை பண்ணினபடியே உங்கள் வார்த்தையால் எங்களுக்கு அழிவில்லை, உங்கள் வார்த்தையால் நாங்கள் ஜெயமாக முன்னேறுவோம், உங்கள் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வரும், வார்த்தையால் சுகம் வரும், வார்த்தையால் மீட்பு வரும். ஆண்டவரே, அதை நாங்கள் முழு இருதயத்தோடு நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு நீராக அனுப்பி தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அநேகரை எழுப்புவோமாக. நடத்துங்கப்பா. கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது அந்த நாட்களிலே ஆண்டவரே கல்லறைகள் திறந்தது. மரித்து போன அநேக பரிசுத்தவான்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு ஆண்டவரே நகரத்தில் பிரவேசித்த அநேகருக்கு காணப்பட்டார்கள் சொன்னபடி இந்த நாளிலே உயிர்ப்பிக்கிற உடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவது மாத்திரமல்ல, அநேகரை உயிர்ப்பிக்கிறவர்களாக கர்த்தர் நடத்துவீராக. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, அதை வெளிப்படுத்துவோமாக. கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆராதனை நாள் உண்டான எல்லா துதி மகிமை ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் தந்து இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். எது இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏற்றம் காண மாற்றம் தேவை. எல்லாம் சொல்லுங்க, ஏற்றம் காண. ஏற்றம்னா புரியுதா? உயர, மேன்மை அடைய, அடுத்த கட்டத்துக்கு போக என்ன தேவை? எல்லாம் சொல்லுங்க, ஏற்றம் பார்க்கணும்னா மாற்றம் தேவை. அல்லேலூயா. எந்தெந்த பகுதியிலெல்லாம் மாற வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். உண்மையிலே நான் உங்கள்கிட்ட கொண்டு கேட்குறேன்,
சர்ச்சுக்கு வந்தேங்க, சாமி கும்பிட வந்தேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பிரசங்கம் ஓடாது. வாழ்க்கையில் இருந்த இடத்துல இருந்து தோல்வியாளர்கள் என்ன இப்போ இருக்கிற நிலைமையில் ஏன் இப்படி ஆகிட்டோம்னு அந்த நிலைமையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வெற்றியாளர்கள் என்ன செய்வானா, இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலான்னு யோசிக்கிறவங்க வெற்றியாளர். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஏற்றத்தை பார்க்கணும், உயர்வை பார்க்கணும், மேன்மையை பார்க்கணுன்னா முதல்ல நடக்க வேண்டியது மாற்றம் எனக்குள்ள. எல்லாம் சொல்லுங்கள், யாருக்குள்ள? ஆமாம். எங்கள் திருச்சபை இப்படியே இருக்குது அப்படின்னா, நான் ஒரு பாஸ்டராக உங்களை மாற்றுற பிஸ்னஸ் இல்லை, என்ன நான் மாற்றிக்கொள்ளணும், என்ன மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நான் மாற வேண்டிய பகுதி எனக்கு 4 ஆண்டு சொன்னதை திருச்சபையாராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏற்றம் காண உண்மையிலே விரும்புகிறவங்க, ஏற்றத்தை விரும்புகிறவங்க மட்டும் சரி சொல்லுங்கள். ஏற்றம் காண மாற்றம் தேவை. ஆமாம். எந்தெந்த பகுதியிலலாம் மாறணும் ஒரு 4 விஷயத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் அதை தியானித்து வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். நம்பர் 1, மாற்றம் செய்யப்பட வேண்டியவைகள். எல்லாரும் சொல்லுங்கள். சிந்தை. பிரசங்க நேரத்தில் பேசாதீங்க. சிந்தை. எல்லாம் சொல்லுங்கள். சிந்தை. இதை நான் உங்களுக்கு அதிகமாக போதிச்சிருக்கேன். ஆண்டவர் எனக்கு நேற்றும் ரொம்ப தெளிவாக சொன்னதுனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள். சிந்தை. இதுக்கு நான் எப்போதும் சொல்கிற வார்த்தை தான், உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். நீதிமொழிகள் 23:7 அழகாக சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கோ, எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே இருப்பான். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு பெரிய நல்லவனாக இருக்கலாம், கெட்டிக்காரனாக இருக்கலாம், அல்லது மோசமானவனாக இருக்கலாம், ரொம்ப உத்தமனாக இருக்கலாம், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கலாம், அல்லது பேய் பிள்ளையாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் சிந்தை, உங்கள் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் எண்ணத்தை, சிந்தையை தாண்டி ஒரு துளி கூட உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. வேதம் தெளிவாய் பதிவு பண்ணுது, அவன் இருதயத்து நினைவு எப்படியோ அப்படியே இருக்கான். அப்போ மாற்றம் முதல்ல எங்கே வரணும் அப்படின்னா, எல்லாம் சொல்லுங்க, எங்கே வரணும்? ஆமாம், சிந்தையில் மாற்றம் வந்துன்னா, இது வரைக்கும் இப்படி தான் சிந்திச்சிருக்கீங்க, 6 முடிஞ்ச உடனே லபக்குன்னு உருட்டி போடுறது தான் கவனமாக இருப்போம், தான் வயிறு தான் சுயநலத்திலே இருப்போம். அப்படின்னா கொஞ்சம் சிந்தையை மாற்றணும். கொஞ்சம் ஆண்டவருக்காக வாழும், காரியங்களை பார்ப்போம், எப்போ முடிஞ்சோன்னு ஓடுவோம். முடியல, சில வழக்கமாக சிந்திக்கிறேன் இதே மாதிரி. காலைல எழுந்த உடனே கவலை கஷ்டம் அப்படின்னு சிரிக்க மாட்டோம், துக்கமாகவே இருக்கிறோம், கவலைப்படுறோம். எதையோ ஒன்று வழக்கத்தின்படியே சிந்திச்சுட்டு இருக்கோம்னா அந்த சிந்தையை மாற்றணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் மாற்றணும்னு நினச்சிட்டிங்கனாலே மாற்றத்தை பார்ப்பீங்க, ஏற்றத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. மாற்றம் தான் முதல் வழி, மாற்றம் தான் முதல் வழி, ஏற்றத்திற்கான முதல் வழி மாற்றம் தான். எல்லாம் சொல்லுங்கள், மாற்றம். அப்போ முதல்ல மனிதன் மாற்றம்னா நம்ம எல்லாருமே செயல்களை மாற்ற விரும்புவோம். ஆண்டவர் அதெல்லாம் உன்னால் மாற்றவே முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார். உன்னை மட்டும் நான் உனக்குள்ள வாழ செயல்பட சிந்தையை மாற்று. எதை மாற்று? அதனால தான் இயேசு, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அதனால தான் இயேசு சரி, சீசர்களும் சரி, யோவான் ஸ்நானகனும், இயேசுக்கு முன்மாதிரியாக வந்த யோவான் ஸ்நானகனும் 6 மாதம் இயேசு மூப்பாக இருந்த யோவான் ஸ்நானனும் மனம் திரும்புகள், மாற்றி யோசி, மாற்றி சிந்தி, பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கு. இயேசு சொன்னார், சோத்திரம், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் மிக அருகில் இருக்கு. அவருடைய சீசர்கள் அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணாங்க, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அதான் அவங்களுடைய முதல் பிரசங்கம். மாற்றி யோசிச்சாதான், பிரச்சனையை யோசிக்காம பிரச்சனையில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிற பாசிட்டிவான நேர்மறையான சிந்தை நமக்குள்ள உண்டாகும் பொழுது தான் மாற்றத்தை, ஏற்றத்தை பார்க்க முடியும். ஆமென். அப்போ எல்லாருக்கும் நடக்குது, அந்த உலகத்தில் நடக்குது. அத்தனைக்கு மத்தியிலையும் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறவங்களுக்கு மனம் திரும்புதல்னா என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா? நான் ஒரு செய்தி எடுத்து வச்சுருக்கேன், அங்கே இருக்குமோன்னு தெரியல. ஆவிக்குரியவன்னா யாருன்னு நம்ம நினச்சிட்டோம். நல்ல வீல் கத்துவாங்க, கையை தட்டுவான், இன்னொருத்தங்கால நங்குன்னு மிதிப்பான், பாயை உடைச்சி விட்ருவான், ஒரு சேரை உடைச்சிருவான், கொஞ்சம் வேத்துரும். அப்பாடா ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவனே அப்படி இல்லை, அது பெரிய சத்தியம் போயிட்டு இருக்கும். ஆண்டவர் அதெல்லாம் சும்மா நம்ம போலித்தனமாக நாமளாக நமக்கு வச்சுக்கிட்ட ஏமாத்துத்தனங்கள். முதல்ல மாற வேண்டிய இடமே மதமாற்றம் இல்லை, மனமாற்றம். எல்லாம் சொல்லுங்கள், மனமாற்றம். இது வரைக்கும் இப்படி சிந்திச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி தான் யோசிக்கிறேன்,
என் வழக்கு இப்படி தான் சிந்திக்கிறேன், இந்த பிரச்சனைனால இப்படி தான் யோசிப்பேன், இதுதான் என் வழக்கமான யோசனை. அந்த யோசனையிலேருந்து கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தையின்படி மாற்றி யோசிப்போம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இது மாற்றத்துக்கான காலம். நிச்சயம் ஏற்றம் பார்ப்பார்கள். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் மார்பிலே சாஞ்சிருந்த, இயேசுவால் சிநேகிக்கப்படுறோன்னு சொன்னால் 3 யோவான் 2 சொன்னால், அங்கே ஒரே அதிகாரம் தான் இருக்குது. 3 யோவான் 2 சொன்னால், சோத்திரம் பிரியமானவனே சோத்திரம், வெறுப்பானவனே இல்லை, உன் ஆத்துமா உன் மனசு வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். உங்கள் எண்ணம் மாறாத வரைக்கும். இப்போ உங்கள் எண்ணத்தில் சிலருக்கு இப்படி நீங்கள் நினைப்பீங்க, நான் தான் நல்லதுன்னு நினச்சிட்ருக்கேன், நீங்கள் தான் நினச்சிட்ருக்கீங்கள, நான் காணிக்க போட்டால் குறைஞ்சிருவேன், நான் கொடுத்தா குறைஞ்சிருவேன் அப்படிங்கிறது உலக சிந்தனை உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆணித்தரமாக எழுதி வச்சுட்டாங்க. நீங்கள் பிறந்து வளர்ந்து எல்லாத்துலேருந்து இன்னைக்கு லீவை போட்டுட்டா பம்பாயிரும், வேலை பேரும், வருமானம் குறைஞ்சிரும். கிடையவே கிடையாது. உலக சிந்தனை. நாம் உலகத்துக்குரியவர்களா தேவனுக்குரியவர்களா? தேவனுக்குரியவர்களாம் ஒரு நிலையிலே சொல்லுங்க. நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? பிலிப்பியர் 2:5 சொல்லுது, நமக்கு உலக சிந்தை இல்லை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கிறது. கமாண்ட், கட்டளை. அப்போ சிந்தையை மாற்றணும். இந்த உலகம் எப்படி சிந்திக்குது? கொரோனா வந்துட்டான், அதை போட்டால் இதை போட்டால் தான் அப்படின்னா மாற்றி சிந்திக்கணும். எப்படி சிந்திக்க? ஆண்டவருக்கு எதே ஒன்றும் இல்லை. அங்கே கொரோனா வரும்போது சொல்லலாம், கொரோனா வரலாம் உண்மை, ஆனால் என் பக்கத்தில் 10,000 பேருக்கு வந்தாலும், வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் எனக்கு வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மாற்றி சிந்திக்கலாம்? இன்னைக்கு உலகத்தில் கொடுத்தா குறைஞ்சிரும், ஆனால் தேவனுடைய பிள்ளையா வசனத்தின்படி கொடுத்தா பெருகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதான் ரகசியம். இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வராம நல்லா இருக்க. இந்த சோத்திரம் ஐசிசி, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கூட வட்டி 8, 5, 4, 6 தான் தராங்க. இந்த பேங்க்ல 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்குமாமே? வரவே வராது. சிந்தையை மாற்றணும். இங்கே இருக்கணும். இது ஆண்டவருடைய பிள்ளையை என்னை ரசித்து வச்சிருக்காரு, அவர் தான் எனக்கு தந்திருக்காரு, அவர்கிட்ட வாங்கி அவருக்கு கொடுக்க வைத்திருக்காரு. இதன் மேலே என் பற்று இல்லை, பணம் எனக்கு வேலைக்காரன், இயேசுதான் என் எஜமான் அப்படின்னு காட்டுறது தான் இந்த இடம்ங்கிற என்ன இருக்கிறவங்களுக்கு தான் பணம் வேலைக்காரனா தேடி வந்து குமியும். எத்தனை பேருக்குள்ள உள்ள போகுது? சிஸ்டர் போதா? சிலர்லாம் பேட்டி எடுத்த பிறகு பிரசங்கம் பண்ணி பேட்டி, அன்னைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணி பாஸ்டர், நானும் உள்ளே தான் இருந்தேன், ஆனால் ஒன்று கூட உள்ளே போக மாட்டேக்கு. என்னுடைய ஒரே கவலைலாம் இன்றைக்கி மீன் வைப்போமா சொத்துறோம், எனக்கு நேரம் வேறு ஆகிட்டு, பல பிரச்சனையாக இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக அந்த வார்த்தைகளை உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப தீர்க்கமான கட்டுந்த ஒரு வார்த்தை. ஏற்றத்தை பார்க்கணுன்னா மாற்றம் அவசியம். என்ன அவசியம்? அதில் முதல்ல மாற வேண்டியது சிந்தை. நம்ம எல்லாருக்குமே சிந்தனை. டக்குனே போம் ஒரு காரியத்தை சொல்லிட்டு சகரியாயை சொல்லிட்டு அடுத்து நாளைக்கு பாஸ்டருக்கு பிறந்தநாள்னு சொன்னோம், டப்புன்னு ஒரு நார்மலாக இருக்க மனிதன், ஓஹோ இவர் பிறந்தநாளுங்க பேரில் ஆராதனை கூப்பிட்டுட்டு ஒரு 2 இட்லி எடுத்து போன இட்லி இருந்து ஒரு மிட்டாயும் கொடுத்துட்டு நம்மகிட்ட கலெக்ஷன் பண்ண நினச்சிட்டாரோ, அப்படி எத்தனை பேர் யோசிக்கல எனக்கு தெரியாது. அந்தளவுக்குலாம் உருவாக்கல. அப்படி யோசிச்சா உலக சிந்தை, மாம்ச சிந்தை மரணம், ஜீவன். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம், வாழ்வும் செழிப்பும். இதுதான் தூய தமிழ். எல்லாம் சொல்லுங்க, வாழ்வும் செழிப்பும். அப்போ சிந்தை மாறாம சர்ச்சுக்குள்ள வந்து எல்லாரும் கேட்குறீங்களா? கவனிக்கிறவங்க எல்லாரும் ஒரு அழிலையே சொல்லு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் ரொம்ப இழுக்க விரும்பல, அவளை ரொம்ப தெரியும் அந்த வார்த்தையை உள்ளே கொடுத்துன்னு நினைக்கிறேன். சிந்தை மாறாமல், எண்ணம் மாறாமல், மனசில் மாற்றம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு நேரம் கூடியிருந்து ஆராய்ச்சி பஜனை பஜனை பஜனைன்னு கையை தட்டி வீலு போல் கால் போலும் கத்தி என்ன பண்ணாலும் வேர்த்து வேணும், ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ மாற்றம்தான் ஏற்றத்திற்கான வழி. மாற வேண்டிய முதல் பகுதி எல்லாருமே கை வச்சு சொல்லுங்க பாப்பா, எங்க? நல்ல சொல்லுங்க, சிந்தை. சொல்லுங்க, சிந்தை. சிந்தை. நான் சொல்ல இது கூட மேல் மனம்,
இதான் கீழ்மனம். இங்கே மாறணும். சிலருக்கு இங்கே மாற்றம் இருக்கும். அதனால தான் அந்த கேரளா இப்போ விசுவாசி ஜெபம்னா ஆண்டவர் ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும். அதனால தான் டைட்டானிக் கப்பல் கண்டுபிடிச்சிட்டு சொன்னால, நாங்கள் அப்படி ஒரு கப்பலை கடவுளே வந்து நின்னா கூட இந்த கப்பலை கவுக்க முடியாதுன்னாங்க. அவனும் பெரிய தோரணம் தான் போயிட்டு இருந்தான். அந்த கப்பல் போயிட்டு இருந்து நம்ம எல்லாருக்கும் நமக்குள்ளேயும் 2 மனம் இருக்குது, மேல் மனம் ஆள் மனம். எல்லாம் சொல்லுங்கள், மேல் மனம் ஆள் மனம். இப்போ நான் பேசுகிறது எல்லாம் மேல் மனதில் தான் வரும், ஆள் மனதுக்குள்ளே இறக்கணும். அப்போ மேலே பார்த்துருமோ இவங்களுக்கு கப்பல் டைனானிக் கண்டிச்சு போயிட்டு இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. பார்த்தா மேலே பார்க்க பனிமலை இப்படி சின்னதாக இருக்குது. எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. பண்ணலாம். இந்த கப்பலுக்கு உள்ளே வச்சுருக்கேன்டா புல்டோசர் எல்லாம் அடித்து தூக்குற பீம்லாம் முன்னே வரும், எல்லாம் அடி பிச்சுக்கிட்டு போகலான்டா அப்படின்ட்டு மேலே இருக்க இம்ட்டுக்கான மலையை பார்த்து பனிமலை பார்த்துட்டு தூக்குட்டான் கேப்டன்ட்ட. பிச்சுட்டு போயிட்டுலான்னா அடித்தான்ல ஆள் காலி, கப்பல் காலி. பொட்டச்சிக்கிட்டு உள்ளே தண்ணி வந்து படம் வரும், கப்பல் கவுந்துட்டு. மேலே கொஞ்சம் தான் இருந்தது, ஆழமாக மழை இருந்தது. ஆமைன்னு சொல்லுங்கள். ஏமாந்து விட்டாங்க. ஏதோ சும்மா இருக்குல்ல. அதே போல் உங்கள் ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள், வசனத்தின்படியான எண்ணங்கள் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பாடலாம், எவ்வளவு ஆராதிக்கலாம், எவ்வளவு ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு வசனங்களை சொல்லலாம், ஒன்றுமே நடக்காது. நடக்கும். என்ன சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கோ அது நடக்கும். என்ன இருக்கோ அதான் நடக்கும். அதான் நான் சொல்லுவேன், சிம்பிளாக சொல்ல பாருங்க. ஒரு அம்மா இப்படி நல்ல பிரசங்கெல்லாம் விசுவாச பிரசங்கம் கேட்டுட்டு ஒரு தீர்மானத்து வீட்டுக்கு முன்னால் இப்படி ஒரு மழை, பெரிய மழை நிற்கித, 3 நாள் உபவாசம். ஐயா சொன்னார்ல, கர்த்தருடைய வார்த்தை தானே, விலகி போவதாக உபவாசம் இருந்து மழையே போ, இயேசுவை நாமத்தில் போ, ரத்தம் தெளிக்கிறோம் போ. எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 3ஆவது நாள் ஜெபம் முடிச்சு 4ஆவது நாள் காலையில் கதை திறந்து பார்க்க மழை அப்படியே இருக்குது. இருந்தும் இந்த அம்மாவுக்கு சாட்சி. எனக்கு அப்போவே தெரியும் இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்தே வராது. நீ இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணதும் நான் அதை ஏகப்பட்ட குரூப்பை பார்க்கேன். என்னமா சிலர்லாம் ஜெபம் பண்ணமுக்கு எனக்கு நல்லா இருக்குது. அப்படியே இந்த தட்டியே மேலே இருந்துச்சுட்டு கீழே உட்கார்ற மாதிரி இருக்குது. நானும் ஆவியில் ஆயிரும். பாப்பா காலையில் சில கான்ஃபரன்ஸ் ப்ரேயர்லாம் அனலாயிரும். அண்ணா அதுக்கு பிறகு என்ன வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையே, என்ன மாறாமல் ஒன்றுமே நடக்குது. ரொம்ப முக்கியம் ஏதாவது மனது. அதனால தான் என்ன மாறல, பவுல் மூலமாக பரிசுத்தாவின்னு எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஒரு புக்கில் 4 அதிகாரத்தை எழுதி வச்சுட்டு கடைசியாக என் சகோதரர்களே அப்படின்னு ஒன்று எழுதி வச்சுருக்காரு. சோத்திரம். இன்றைக்கி சிலருக்குலாம் எனக்கு ஒரு பாஸ்டர் கூட சொன்னார் அன்றைக்கி, பாஸ்டர் உங்கள் பிரசங்கெல்லாம் கேட்டேன், சர்ச்சில் தூங்குவவங்க போல இருக்கு, நீங்கள் என்ன பண்ண தூங்குறவங்கள ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, பாவம். உண்மையில் ஒரு மனிதனுக்கு எப்போ நல்ல தூக்கம் வரும், மனசில் கவலையே இல்லாமல் இதாகும். அவன் வீட்டில் பாவம் தூங்க முடியாமல் பயந்து கிடக்கான், புல்லை அடித்து போடும் குத்தி போடுன்னு. ஆனால் இங்கே வந்தால் பாஸ்டர் தானே அப்படின்னு உங்கள் மேலே பெரிய பாசத்தோட இலைப்பாறுகளோட அருமையான இடம். உங்கள் இடத்துக்குள்ள வந்து ஆவியிலையும் கலக்கம் இல்லை, மனதில் ஆத்மாவிலையும் கணக்கில், சரீரத்துலேயும் ஒரு இலைப்பாறுகள். தூங்கிட்டு போட்டும் பாஸ்டர், ஏன் டோன்ட் டிஸ்டர்ப், நல்லா தூங்கிட்டு போட்டும். பாவம் மனுஷன் வீட்டில் தூங்க முடியாமல் அவ்வளோ ஒரே அரி பொறி சொரியெல்லாம் இருந்துட்டு இருக்கிறதுல இங்கேயாவது தூங்கிட்டு போட்டும், நல்லா தூங்கு. ஆனால் வசனத்தை கேட்டாவது போய் தூங்கினா நல்லது. அதனால் யாரோ நீங்கள் நினச்சிருக்கலாம் பாஸ்டர் மாறுன்னு நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். இல்லை, நீ மாறு, நல்லா பாரு. சிந்தையை மாற்றினா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அதை கடைசியாக எப்படி மாற்றலாம் ஆண்டவர் அழகாக எழுதிச்சிருக்காரு. இது கூட தெரியாமல் இருந்துட்டு பிலிப்பியர் 4:8 ஒருத்தர் வாசிங்க பாபு. பிலிப்பியர் 4:8 போடுங்க, வாசிங்க. இங்கே பாருங்க, கடைசியாக ஏகப்பட்ட விஷயத்தை பேசிட்டார் பவுல். ஆனால் கடைசியாக ஒன்று சொல்லுதேன், இதை செஞ்சுருங்க நல்லா இருப்பிய. அந்த புக்கே மனது சிந்தையை கொடுத்தா. கடைசியாக சகோதரரே எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பின்னால் சொல்லும் பார்ப்போம். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவங்க உள்ளத்துல நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ,
நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எல்லாம் இருக்கீங்களா? இப்படி நல்லதை யோசிக்கணும். நல்லா இருப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்லதை யோசிங்க, நல்லது சிந்துங்க, நல்லதை எண்ணுங்க, நல்லா இருப்பீர்கள். ஆமென். இங்க ஒரு பெரிய சிறப்பம்சம், வெறும் வார்த்தையா மட்டும் இல்லை, அந்த வார்த்தையை செயல்படுத்துவதற்கான பலனா ஆவியானவர் உள்ள இருக்காரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்தா போதும். நல்ல அப்போ மாற்றம் மூலமா ஏற்றத்தை பார்க்க முதல்ல மாற வேண்டிய பகுதி எது? எல்லாம் சொல்லுங்க, சிந்தை. எல்லாம் சொல்லுங்க, மேல்மனம் கீழ்மனம். ஆமாம், இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இங்கே ஒன்று சிந்திப்பீங்க, இங்கே ஒன்று இருக்கும் ஆழமாக. சிலப்பா இதெல்லாம் ஆழமான பாதிப்பு. பிறந்த நாள்லேருந்து ஏன் நான் அடிக்கிறேன், ஏன் ஏசப்பாட்ட வந்துட்டாலே ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு தன்னை அறியாமல் கண்ணீர் வருது. வரலைன்னா கூட ஆண்டவரே அப்படின்னு ஏன் சொல்ல தோணுது? பிறந்த நாள்ல இருந்தே நமக்குள்ளே நல்லா ஆழமாக ஊட்டிட்டாங்க. என்ன? அழுத பிள்ளை தான் சோத்திரம். ஸ்கூலில் டீச்சர் குச்சி எடுத்துட்டாங்க. ஒரு பையன் இயற்கையாக அவன் பாட்டுக்கூடிய டீச்சர் அப்படின்னு பார்த்துருக்கான். தப்பும் பண்ணிவிட்டு முறைச்சி பார்க்க நின்றுட்டுருக்கேன்னு வெளுன்னு இருப்பான். இன்னொரு கல்லாளி பேர் இருப்பான், திருட்டு பேர். அடிக்கணும்னால உற்சாகம் விட்டு போ. அப்போ நம்ம மைண்டில் என்ன ஆயிரும்? நல்ல கண்ணீர் விட்டால் தப்பித்து கொள்ளலாம், கண்ணீர் விட்டால் காரியத்தை சாதிச்சிடலாம். இப்படியே போட்டுருவோம் நம்மளும் பிள்ளைலாம். அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஆயிட்டு? செங்கல் மேலே செங்கல் சாந்து வச்சு கட்டி எழுப்பிட்டாங்க. எங்கே போனாலும் அழுதா காரியம் சாதிக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், சாக்கா நியூஸு, ஏசப்பாட்டை அழுதா சாதிக்க முடியாது. அழுதா பேய் தான் பிடிக்கும். புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கை சத்தியன்னு சொல்கிறேன். அதுக்கு சிலர் பிடிச்சிடுவாங்க. பச்சைமலை தூரங்கள் பெரிய டிபேட்டே நடந்து பார்க்கணும். அண்ணா அழுதால. ஆமாம், அண்ணா அழுதா ஒரே நாள் தான். அவன் ஒரு தடவை அழுததோ நீ 1000 வருஷமும் பிடிச்சிட்டு நிற்கிய. அழுதான்னு சொல்லிட்டு நீ அழுதுகிட்டு இருக்க. அதற்கு பிறகு அவள் அழவே இல்லைன்னு போட்டிருக்கு. நீ அழுதான்னு அதே பிடிச்சிருக்க, அழக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அழுதாலே மனம் பாதிக்கப்பட்டுரும். நீங்கள் அழுதா பிசாசு கொண்டாட்டம், நீங்கள் சிரிச்சா பிசாசுக்கு திண்டாட்டம். ஆமேன்னு சொல்லுங்க. இதான் ரொம்ப முக்கியம். அப்போ எது மாறணும்? நான் முடிச்சிட்டேன். ரெண்டாவது பேச்சு மாறணும். எல்லாம் சொல்லுங்க, பேச்சு மாறணும். என்ன மாறணும்? ஏற்றத்தை பார்க்க மாற்றம் தேவை. ரெண்டாவது மாற்றம் என்ன சொல்லுங்க? நல்லா சத்தமாக சொல்லுங்க. இங்கே திறக்கவே மாட்டேங்க. ஃபோனில் வீட்டம்மாட்ட பிள்ளைகள்கிட்ட கம்பெனியில் பிரச்சனை இல்லை, கலபலான்னு பேசுறீங்க. இங்கே சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், எது மாறணும்? வழக்கம் போல் ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆழமான இதுக்கெல்லாம் பெரிய தேவ பலன் வேணும். ஆமைன்னு சொல்லுங்கள். அதனால தான் பரிசுத்தாவே எங்கே வந்து இறங்கினார்? மண்டையில் வந்து இறங்கல, கண்ணில் வந்து இறங்கல, கையில் வந்து இறங்கல. எங்கே இறங்கினாரு? ஏன்னா மரணமும் ஜீவனும். ஆமாம், உங்கள் வெற்றி வாழ்க்கையே உங்கள் நாவில் தான் இருக்கு. கப்பலை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு 3 ஃபுல்லாக நாவை பற்றி எழுதியிருக்கல. சின்ன சுக்கானால திருப்பப்படுமா நாவும். பெரிய வாழ்க்கையை சின்ன அவயமாக இருந்தாலும் வாழ்க்கையே திருப்பிடும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கிற 50 பேரும் என்ன கவனிக்கணும். என்ன பார்த்தா ஐயோ பரிதாபம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உச்சி அடித்து எச்சின்னு ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு அப்பாடா நிம்மதியாக இருக்கியா. நமக்காக பரிதவிக்க ஒரு 50 ஆத்மா இருக்குது. அல்லேலூயா. எவன் ஏசுனா என்ன, பேசுனா என்ன, நீ என்ன பேசுகிறங்கிற பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம சரியாக பேச தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சிந்தையில் எதா இருக்கணும்? ஒரே வார்த்தை சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை. எதன்படி சிந்திக்கணும்? ஆமாம். எதை தான் பேசணும்? எவ்வளோ மோசமாக இருந்த விட பணமே இல்லை, எப்படி சார் வீடு வாங்க போகிறீங்க? அது வந்துங்க கடன் வாங்க அப்படி இருக்கு, என்ன நடக்கும்னு தெரியல. அப்படி இல்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையோடெல்லாம் கிறிஸ்துக்குள்ள நிறைவாக்குவார்.
சோத்திரம். பலவீனமாக இருக்க மாதிரி தான் இருக்கு. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், அவர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். அப்படி பேசுறதுலாம் சாதிப்பார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு மறக்கவே முடியாது. நம்ம கையில் கொடுத்த ஆத்மாக்கள் எண்ணி அதிகம். சோதம் போல அன்னைக்கு இந்த பேச்சு பேசுகிற நாங்கள் உள்ளே போய் பார்த்தா 2 பேர் தான் இருக்கான். ஆனால் 2000 பேருக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. நம்ம 2000 பேர் வச்சுட்டு கூட குறைச்சி விட்டுருக்கோம். பேச தெரியணும் தேவ பிள்ளைகளுக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், சரியாக பேசணும், ஜீவனை பேசணும், வாழ்வை பேசணும், ஆசீர்வாதத்தை பேசணும். நீங்கள் செக் யுவர் வாய். உங்களுடைய வாயை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நம்ம வாய் தான். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? வாயினால் முன்னேறலாம், வாயினால் வலிக்கு கீழே வரலாம். அப்போ பேச்சை மாற்றணும், பேச்சு நடைய மாற்றணும். இப்படியே பண்ணி பார்த்துட்டோம். நீங்கள் வழக்கமாகவே அப்படி இருக்கக்கூட பாருங்க. நான் எப்போதும் சொல்கிறேன், அவினாஷ் போகிறேன் அதே சொல்கிறீங்களே. இட்லி உங்களுக்கு ஆசை, அவங்க வீட்டில் அக்கா வீட்டில் அன்றைக்கி சாப்பிட்டேன், அப்படி இட்லி பூவாக இருந்தது, மல்லிப்பூ இட்லி மாதிரி இருந்தது, குஷ்பு இட்லி மாதிரி இருந்தது. சொல்கிறேன் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஓட்டை ஈய தட்டி, அதே உளுந்து, அதே ரேஷன் அரிசி, அதே அளவு போட்டு, அதே ஆட்டி, அதே இல்லைன்னா மாறுமா? மாற்ற வேணும்னா கொஞ்சம் சில இதெல்லாம் மாற்றணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? சோத்திரம். பேச்சே மாற்றணும். ஏற்றத்தை பார்க்க மாற்றம் வர வேண்டிய 2வது இடம் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ எதிர்மறை இடம். பார்க்கிறத பேசாதீங்க. பாட்டி பேசுவா, பாப்பா கூட பார்த்து சொல்லுவா. ஆனால் நீங்கள் என்ன பார்க்கணும் விரும்புகிறீங்களோ அதை பேசுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. சத்தியம். இங்கே இருக்கிற பொருள் இதான் உண்மை. நம் பேச்சுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. ஏன்னா நீங்களும் நானும் யார் சாயலு? நல்ல ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க, யார் சாயலு? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் தேவ சாயல். இதை யதார்த்தமாகவே சொல்லுங்க. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கீங்க? தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஒரு அல்லேலூயா. சோத்திரம். பூனைக்கு பிறந்த இது என்னது? என்னது? ரொம்ப சைலண்டாக சொல்லல. என்னன்னு சொல்லுங்க. எலிக்கு பிறந்தது, யானைக்கு பிறந்தது. சோத்திரம். அப்போ நீங்கள் தேவனுக்கு பிறந்தீங்க. நீங்கள் அப்போ தேவன் எப்படி பேசினார்? வெறுமை, ஒழுங்கின்மை, இருள் எல்லாம் இருக்குது. வெறுமை இருக்குது, ஒழுங்கின்மை இருக்குது, இருள் இருக்குது. ஆனால் அவர் என்ன பேசினார்? வெளிச்சம், சந்திரன், சூரியன், மீன்கள் சொல்லி சொல்லி உருவாக்கிட்டார். அப்போ நீங்களும் பேச சொல்கிறதுக்கு படிக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரசங்க நம்ம பார்க்குறது தான் பேசுவோம். நல்லா இருக்க பிள்ளைய கூட எருமைன்றோம். அது எருமை மாதிரி முட்டிகிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன பேசணும்? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளியமர கண்களைப் போல இருப்பார்கள், நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருப்போம். அப்படி பேசணும். ஆமைன்னு சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ இல்லை, நெகட்டிவான வார்த்தைகள்லாம் வாயில் வரவே கூடாது. எல்லாம் சொல்லுங்க, பேச்சை மாற்றணும். ஆமாம், பேச்சை மாற்றினா தான் வாழ்க்கை மாறும். எண்ணிக்கை இல்லாத வார்த்தைக்கு நிறைய நான் போதிச்சிருக்கேன். நேரத்துக்கு நீதிமொழிகள் 18:19 இருப்பாங்க. மரணமும் ஜீவனும் ஆமாம் அவனவன் அதன் கனியை. ஆமாம், நீ என்ன கனியும் அதை புடிச்சிட்டு அந்த டேஸ்ட் தான் இருக்கும். ஆப்பிள் தின்ட்டு புளியங்க மாதிரி புளிக்குது அப்படி யாராவது சொல்லுவீங்களா? கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதனுடைய பலன் தான் ருசிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாம் சொல்கிறேன். நான் தேவ சாயல், நான் தேவ பிள்ளை, நான் தேவன். சத்தமாக சொல்லுங்க, நான் தேவன், நான் தேவனை போல பேசுவேன். எத்தனை உண்மையில் அப்படி தீர்மானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அப்படி பேசுங்க. வாழ்க்கை மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஆமேன். ஏற்றத்தை பார்ப்பீர்கள். அடுத்து நடத்தை. நேரம் எல்லாம் சொல்லுங்க. நடத்தை. நடத்தைன்னா புரியுதா? செயல். சில காரியங்கள் நடத்தை செயல் மாத்திரம். செயல்களோடு சொல்ல குணம். எல்லாம் சொல்லுங்க. குணம், குணநலங்கள். இப்போ வழக்கமான என்னுடைய ஒரு நடத்தை ஏதாவது நடந்துட்டு கோவப்படுறேன் அப்படின்னா, இந்த கோபம் நான் எல்லாம் நல்லவன் தான், நான் கொஞ்சம் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்கிறது பெருமையான காரியமாக கெட்ட காரியமாக? சிலருக்கு பெரிய பெருமை. அதனால் ரொம்ப நல்ல கோபம் தான் முன்னால் வந்துடும். இல்லை, அதையும் மாற்றணும். எல்லாம் சொல்லுங்கள், நடத்தையை மாற்று.
குணத்தை மாற்று. மாறனாவது விரும்பணும். ஆமேன்னு சொல்லுங்கள். சிலருக்கு சிலருடைய நடத்தையே வாயை திறந்தாலே போய் சொல்லி சொல்லி தோற்றுருக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு நடத்தையை மாற்றலாமா, அப்படியே கன்னியூ பண்ணலாமா? எத்தனை பேர் மாறலாம்னு நினைக்கிங்க? மாறினா தான் ஏற்றம். இதான் சத்தியம், உண்மை. அப்போ சில நடக்கைகளெல்லாம் நமக்குன்னு சில நடக்கைகள் குணநலங்கள் இருக்குது, அதை மாற்றணும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் பாருங்கள், 1 சாமுவேல் 16:7 நம்ம உலகம்லாம் வெளியில் பார்க்குது. ஆண்டவர் அழகாக சொல்லி வச்சிருக்காரு, நீனோ மனுஷனோ முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ, அந்த வசனம் வாசிமா 16:7. கர்த்தரோ, ஆமாம். அப்போ இதையினால எல்லாம் சொல்லுங்க நடத்தை, எல்லாம் சொல்லுங்க நடத்தை, குணம். ஆமாம், அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நல்லா இல்லை, சே இப்படி இருக்கமே, இந்த மாதிரி சிந்திக்கிறோமே, இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு தெரியுது. சில நடத்தைகள் இருக்குது, அதை மாற்றலாமா, அப்படி கண்டினியூ பண்ணலாமா? மாற்றணும். எதிர மாறலாம்னு நினைக்கி மாற்றினாதான் சிந்தை மாறணும், பேச்சு மாறணும், நடத்தை மாறணும். நடத்தையும் இது உங்களுக்கு தெரியும். தமிழ் அப்படின்னா போட்டிருக்கேன் ஆட்டிடியூடு, அதான் குணம்னு சொல்கிறேன். ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூடு பிகம் ஹேபிட்டாக மாறிடும். நடத்தையை மாற்றணும், குணத்தை மாற்றணும். ஆமைன்னு சொல்லுங்கள். ஒரு வார்த்தை, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ரொம்ப அருமையாக இருக்குது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லோரும் எடுக்கலாம். 1 Péதுரு 3 அழகாக சொல்லி வச்சுருக்கார் ஆண்டவர். சோத்திரம். 1 Péதுரு 3:4 வாசிங்க. வெரி குட். எல்லாம் சொல்லுங்க. அழியாத அலங்கரிப்பு என்னது? சாந்தம், அமைதி. உங்களுக்கு என்னவா இருக்க கடவுது? அதுவே தேவனுடைய பார்வையில், அதுவே தேவனுடைய பார்வையில். சடையை பின்னுங்க, அலங்கரிங்க, அதுவே உங்களுக்கு அலங்காரம் ஆயிராம அதை விட ஒரு மேலான ஒன்று இருக்கு. அந்த அலங்காரம் இருதயத்தில் மறைந்திருக்கிற அலங்காரம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க குணம். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தெரியுதுன்னா அதையே நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்படி இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 6 வரலாம் வைக்கலாம், வாழ்க்கையில் மாற்றம் வர இல்லையிலே சொல்லுவோம். ஏன்னா இனிமேல் நான் உங்களை, நீங்கள் இப்போ தூங்குனா கூட உணநலத்தில் நடத்தையை நான் தூங்கினா முன்னால் சத்தம் பண்ணுறேன், நான் இப்போ என்னை மாற்றிக்க வேண்டியதான். ஆமைன்னு சொல்லுங்கள். சரி, தூங்கினோடனே டக்குன்னு பிரசந்து முடிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு அள்ளியிலே சொல்லுங்கள். அப்படி சிலருக்கெலாம் அப்படியே கேட்குறதுக்கு எனக்கு அதான் ரொம்ப, நான் இப்போ இவ்வளோ தடாப்படான்னு இப்படி நிற்கிறோம், அப்படி பேசுகிறோம். இல்லைண்ணா ஒரே மோனட்ரோன் மாதிரி நின்று செய்திகள் வாசிப்பது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் என்னே அப்படின்னு போகிற கூட நேரம் இருக்குது சொல்லிட்டு. ஆனால் நம்ம அவ்வளோ பண்ணால் கூட அப்பவும் மிரட்டுற உருட்டுன்னு என்னத்தையெல்லாம் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னோட அப்பவும் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் பேசினாலே அப்படியே தடையணும். ஆறாரோ ஆறாரோ அப்படியே எப்படி இருக்குங்க? நான் தான் மாறிடுவேன். எல்லாம் சொல்லுவேன் நடத்தையை மாற்று. ஆமாம், சர்ச்சில் போய் தூங்கிட்டே இருக்குங்கிறது நமக்கு ஒரு பழக்கமாக இருக்குது. மாற்றினா தான் ஏற்றத்தை பார்க்க முடியும். ஆமைன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பிரசங்கம் கேட்டிருக்கீங்க, அடுத்த வாரம் நான் கஷ்டப்படவே கூடாது. அன்பார்ந்த பெரியோர்களே, பெரிய அம்மாக்களே, இங்கே சிலர் இருக்கிய சொல்கிறோம். இந்த வாரம் கேட்டிருக்கீங்க, இது வரைக்கும் நான் சர்ச்சில் தூங்குனது என்னுடைய நடத்தை, என்னுடைய ஆட்டிடியூட், குணம். சர்ச்சுக்கு போனாலே தூங்கிடுவேன். அடுத்த வாரத்திலும் தூங்காங்க. நிச்சயமாக நீங்கள் மாறுவீர்கள், ஏற்றம் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எவ்வளோதான் சிம்பிள். இந்த ஆட்டிடியூடை நீங்கள் மாற்றணும், குணத்தை மாற்றணும். ஆமைன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் மாறலான்னு நினைக்கிறீங்க? நல்லவர். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன், பழக்க வழக்கம். எல்லாம் சொல்லுங்கள் ஹேபிட், பழக்க வழக்கம். ஆமாம், நமக்குன்னு சில பழக்க வழக்கம் இருக்குது. காலையில் சிலருக்கு 7 மணிக்கு தான் எந்திக்கிற பழக்கம், 7 மணிக்கு தான் எந்திக்கிற பழக்கம். எல்லாம் சொல்லுங்கள் பழக்கம். அதான் அவங்களுடைய வழக்கம். எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு தான் எந்திக்க. ஆனால் செவம் பண்ணுறோம், ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி வைக்கார். உனக்கு நான் வீடை கட்ட போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு பயங்கர தீர்க்கதரிசனம், வாக்குத்தத்தம் எல்லாம் சொல்கிறார். பிளஸ்ஸிங்லாம் பயணம். ஆண்டவரும் பேசுகிறார்.
ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு தான் நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் கேட்கிய 7 மணி இருக்கீங்க. நடக்குமா? 4 தள்ளி போ, நடக்காது. அப்போ அந்த பழக்க வழக்கத்தை என்ன செய்யணும்? 7க்கு எந்திக்கிறது, 6க்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். பழக்க வழக்கத்தின்படி வழக்கமாக 8:30 8:45 தான் ஆராதனைக்கு வர்றீங்க. பச்சை மலைக்கு போனால் 10 10:30 12:30 மணி ஆயிரும். சோத்திரம், இது நல்லதாக போச்சு, 2 சரிச்சிருக்கனால வெரி குட். அவங்க 7:30க்கு ஆரம்பிக்கிட்டோம். அது பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் வேறு வேலை வெட்டி இல்லை. நமக்காக போட்டிருக்க அந்த ஜென்மங்கள் கத்திரிக்காடாக்கு. நம்ம 7:30ன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 8:30க்காவது போகும். 9 மணிக்கே உள்ளே போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு பழக்க வழக்கமாக வச்சுக்கிடலாமா? அந்த பழக்க வழக்கத்தை மாற்றி ஏற்றத்துக்குள்ளே வரலாமா? இதான் உங்களுடைய பழக்கம். அதனால் சிலருக்கு நைட் டைம் 6வது நாள் தான் ஏதாவது ஒரு வேலைன்னா, இவ்வளவு நாள் இப்படி இருந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆர்டர் தொழில் அப்படின்னு சொன்னால் ஆராதனை கட்டடிச்சுட்டு போயிடுவீங்க. அது உங்களுடைய பழக்கம் நடத்தை. அந்த பழக்கத்தை இல்லை, இந்த வருஷம் நான் போயிட்டு கொரோனா இப்படிலாம் ஒரு லாக்டவுன் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் வந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிருக்கோம். எனக்கு லாக்டவுன் போட்டால் லாபம்தான். கர்த்தர் நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போவார். லாக்டவுனில் தான் நம்மளை உலகத்துக்கெலாம் கொண்டு போயிருக்காரு. ஓ, இப்படி ஒரு பிரசங்கர் இருக்காரா? அல்லதுனாலும் கட்டாயம் யூடியூப்பில் வந்துருப்பேன். ஏன்னா நான் கடாப்புடா பிரசங்கியார். ஆண்டவரே தூக்கி போட்டதுனால தான் உள்ளே வந்தோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். அதில் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. எவ்வளோ நிமிஷம் ஆகும்? மும்பையில் லாக்டவுன் போட்ட ஆண்டவருக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாதா? சிந்திக்கணும் சார். ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்குது நமக்கு. அப்போ வழக்கமாக இருக்குன்னா, இன்னைக்கு நான் கேர் எடுத்திருக்கேன், இதுதான் என் பழக்கம். ஞாயிற்றுக்கிழமை 6 எங்கேயாவது போயிடுவேன். சில நேரத்தில் இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன். அந்த வார்த்தை உண்மை தானே? என் வாழ்க்கையில் மாற்றத்தின் மூலமாக தான் ஏற்ற வரும். நான் தீர்மானிக்கிறேன், இனி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், ஆராதனை நாள், ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். அதில் எனக்கு எத்தனை கோடி வந்தால் கூட அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தை நான் எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நான் அவரை தான் முதல்ல என் வாரத்தில் முதல் நாள் முதல் பொழுதில் கனம் பண்ணுவேன் அப்படின்னு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கலாம்? முதல்ல சிந்தையில் பேசணும். சோத்திரம். அந்த பழக்க வழக்கத்தை மாற்றி கொள்ளும் பொழுது திருப்பூர் மக்களுக்கு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நைட்டில் வாங்க டபுள் சம்பளம்னா எல்லோரும் போயிடுவாங்க. ஆனால் அவங்க போவாங்க. அவங்க உலகத்தார், நாம் உலகத்தார் இல்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அப்போ நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றலாமா மாற்றக்கூடாதா? மாற்றலாம். தூங்கி எழுந்திருக்கிறதுல மாற்றணும். படுக்கைக்கு போகிறதுக்கு மேலே மணிக்கணக்காக 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் செல்ஃபோன் அப்படியே ராவிட்டு இருந்தால் காலையில் எந்திக்க முடியுமா? அப்போ பழக்க வழக்கத்தை என்ன செய்யணும்? மாற்றணும். 9 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். 8 நல்லெண்ணு வயசாகிடுனா 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். அதுக்கு பிறகு 8 to 9 10 பைபிள் ஸ்டடியை ஜெபமாக முடிச்சுட்டு 9 குடும்பம் ஜெபமாக 10 மணிக்குள்ளே படுத்துடணும். அப்படின்னு படுத்துட்டா காலையில் ஜும்முன்னு 4 மணி 3 மணிக்கு எழுந்துச்சி தனியாக ஜெபம் பண்ணிட்டு கான்ஃபரன்ஸ் பண்ணணும். வாழ்க்கையில் ஏற்ற வரும்னு நினைக்கிறீங்க? வருமா வராதா? மாறவே மாட்டேன். சிலருக்கு இப்போ பழக்கம் இருக்குது. நேற்று ஒரு சிஸ்டர்கிட்ட பேசும்போது நான் எனக்கு ஆசை, தனி ஜெபம் டேமேஜனால தான் சில நாள் வர முடியல. பரவாயில்ல, நல்லதாக இருக்குங்களே. எல்லா ஜெபமும் முக்கியம். தனி ஜெபம் முக்கியம், குடும்ப ஜெபம் முக்கியம், சபையாராக கூடி ஜெபிக்கிற ஜெபமும் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்கள். சிலர் தனியாக ஜெபம் பண்ணுறதே கிடையாது. கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் பாஸ்டராக ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டான், கூட்டமாக கோயந்தா அடிச்சமாக ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஜெபம் பண்ணியாச்சியா? இல்லை, தப்பு. அது உங்கள் வழக்கம், பழக்கமாக இருக்குது. மாற்றுங்க. நான் தனியாக எங்கள் அப்பாவை சந்திக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம தனியாக ஆண்டோட்ட கனெக்ட் ஆகலாமா ஆகக்கூடாது? எதனோ இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப முக்கியம். நான் திரும்பவும் சொல்கிறேன், தனியாக ஜெபம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் தனியாக ஜெபம் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப முக்கியம். தனியாகவும் ஜெபிக்கணும், குடும்பமாகவும் ஜெபிக்கணும், சபையாராக கூடியும் ஜெபிக்கணும். பெரிய ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்கள். தனியாக ஜெபிச்சா கூட ஆசீர்வாதம் கடலும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்க பற்றிலாம் வேதம் சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் நன்மையுமா இருக்குது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறார், ஜீவனை ஊத்துறாரா, அபிஷேகத்தை ஊத்துறாரா. அது பணிக்கு ஒப்பான உபதேசம் போல இருக்குதான். அல்லேலூயா.
ஆசீர்வாதம், ஜீவன், உபதேசம், அபிஷேகம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கூடி உட்கார்ந்தாலே பெரிய ஆசீர்வாதம். இப்போ பாருங்களேன், தொடக்க ஜெபம், பாட்டு, ஆராதனை, சோத்திரம், பிரசங்கம், ஜெப குறிப்பு, ஆலோசனை, அறிவிப்பு எல்லாம் முடித்தோம். ஆனால் ஆராதனை முடிஞ்சோன்னு ஐயா ரெண்டு மூணு தடவை சொல்லிருங்க. ஆராதனை முடிஞ்சோன்னு பாருங்கள், எல்லாம் சொல்லுங்கள், வல்லமை உறவில் இருக்குது. நல்லா சொல்லுங்கள், உறவினால் வல்லமை, வல்லமையின் வழி உறவே. நீங்கள் பாருங்கள், முடிஞ்ச உடனே இவரு இன்னைக்கு எழுதிட்டு இருக்கார், முடிஞ்சிச்சு. நாளே பையன் தான், நான் என்ன கூட நோட்டே முடியுதுங்க. ஆமேன், முடியுதுதான். ஆண்டவர் நல்லவர், போட்டுனேன் சோத்திரம். அதனால் நீங்கள் பாருங்கள், ரொம்ப முக்கியம், சில பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றணும். அப்படியே வழக்கம் போல் செஞ்சிட்டே இருக்காமல் இதே செஞ்சிட்டு இருக்கோம் ரொட்டீனா, இதனால் இவ்வளோ தான் முன்னேறிக்கிறோம், ஏன் இதை மாற்றக்கூடாதுன்னு உட்கார்ந்து யோசித்து மாற்றணும். எத்தனை பேர் மாற்றலாம்னு நினைக்கிங்க? மாற்றி பாருங்கள், ஏற்றம் காண்பீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும். தானியேல் 6:10 சொல்லுது, யாரும் ராஜாவை தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடாது ஒரு மாதத்துக்கு அப்படின்னு கையெழுத்திட்ட பிறகும் 6:10 சொல்லுது, தானியேல் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே ஜன்னலை திறந்து எருசலேம் நேரம் இரவு பகல் 3 நேரம் ஜெபம் பண்ணினான். சில நல்ல ஒழுக்கங்கள் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதான் 1 கொரிந்தியர் 14 கடைசி 40வது வசனம் சொல்லுது, சகலமும் நல்லொழுக்கமும் ஒழுங்கும் கிரமாய் செய்யப்பட கடவுள். அல்லேலூயா. போடுமா பார்ப்போம். சகலமும் நல்லொழுக்கமும் கிரமாய் செய்யப்பட. அப்போ சில மாற்றங்களை கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ கொரோனாவில் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக போச்சு. சமுதாயமே கெட்டு போய் கிடக்கு. ஒரு கடமை இல்லை, எங்கள் பாசமான இல்லை. ஏன்னா எப்போ அவங்களும் வேலைக்கு போகல, நானும் வேலைக்கு போகல, குளிர்கான். பிள்ளைகளும் எப்போ வேணாலும் எந்திக்கலாம், எப்போ வேணாலும் குளிக்கலாம், மாதிரி எப்போ வேணாலும் போகலாம். அல்ல, அப்படி இல்லை. நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். 8:30 மணின்னு வேலை இருந்திருக்கோம். வேலைக்கு போகிறவன் என்ன மாதிரி இருக்கான், நம்ம ஆண்டோடைய வேலையை பெரிய வேலை செய்கிறோம், நல்ல வேலையை செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. நமக்கா ஒரு ஒழுக்கமும் கிரமமும் இருக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நாம் அப்படி மாறாத வரைக்கும் ஏற்றத்தை பார்க்க முடியாது. நான் இவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், இவங்களாம் விட்டா 2 பேர் இருக்காங்க. எங்கள் ஆலிஸுக்கெலாம் நைட்டு 2 புரோட்டா கொடுக்க போல ஒரு 3-4 புரோட்டா கொடுத்தோம்னா நாளைக்கு எழுப்ப கூட வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே நெளிஞ்சு அங்கே நெளிஞ்சு விட்டால் அப்படி கண்டினியூ பண்ணி எனக்கு எந்திப்பாலான்னே தெரியாது. காலையில் எழுப்புவதே என்னுடைய பெரிய வேலை. குரல்ல உள்ள உண்மையை சொல்கிறேன், நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கும். ஸ்கூலில் நான்லாம் பரிவிக்கிறேன் சார், தமிழ் இப்படி விடாக்கணம் இருக்கிற அப்பனுக்கு பிள்ளைகளும் இப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அப்பாவி வேலைக்கு போகிற பிள்ளைகள்லாம் என்னத்துக்கு ஆகும்? நல்ல தலைவர்லாம் நீங்களாம் வீட்டை பார்க்கணும். ஆமைன்னு சொல்லுங்கள். அப்படியே தூங்குனா, நீ தூங்கினால் அவ்வளோதான், முடிஞ்சு தூங்குதான். பைபிள் என்னெல்லாம் தூங்குறதுக்கு ஆசிரம் உண்டு. தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், அந்த நேரம் தூங்க மாட்டோம். யாருக்கு எதை அனுப்பலாம், அந்த நேரம் ஆகிட்டுப்போம். அந்த நேரம் தூங்க வேண்டிய நேரம் நட்டகத்துலன்னா அப்போ தான் யோசனை, இந்த நாளைக்கு இந்த ஏடிஎம் மிஷினை திருடிடுமோ, இந்த பேங்க்குள்ளே ஏறி விழுந்துருவோமோ. தூங்க எல்லாம் சொல்லுவோம், தூங்க வேண்டிய நேரம் தூங்கு, வேலை செய்ய வேண்டிய நேரம் வேலை செய், சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடு, ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மாற்றம். எதற்காக? ஏற்றத்துக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஏற்றம். அதுக்கு தேவை மாற்றம். நம்பர் 1 எதில் மாறணும்? எதில்? வழக்கமாக இப்படி சிந்திச்சுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் தூக்கி தூர போடுங்க. இப்படி சிந்திக்கக்கூடாது. சொல்கிறவங்க எண்ணங்களை மாற்றுங்க, மனம் திரும்புங்க, மனதை மாற்றுங்க, புதிதாக்குங்க. அப்படின்னா எண்ணங்களை மாற்றுங்க. வழக்கமாக ஏதோ உலக சொல்லுங்க, நல்ல ஆண்டோடைய வார்த்தைகளை நேசித்து வாசித்து இந்த வார்த்தை சொல்கிற ஆள் தான் நான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமைன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்களை ஒரு பாவி பாவி பாவின்னு பார்த்துட்டு இருந்தால் காவி தான் பிடிக்கும். சொல்கிறோம், நான் பாவி அல்ல. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் நாட் சின்னர், ஐ ஆம் சன், நாட் சின், சன்,
நம்ம அப்படி பார்க்கணும். அவருடைய பிள்ளையா பார்த்தா தான் பிள்ளைக்குரிய கனியெல்லாம் வரும். நம்மளை பார்க்கையிலே நமக்குள்ளேயே நம்ம ஒரு படம், மகா திருடம்பியா கல்லாளிப்பியா வரேன் அப்படின்னா மாதிரி கனிகளும் அப்படி தான் வெளிப்படும். அந்த எஃபெக்ட் அப்படி வரும். நம்மளை நல்லா பார்க்கணும். ஆமைன்னு சொல்லுங்கள். சிந்தையை மாற்றணும். என்ன மாற்றணும்? அடுத்து எதை மாற்றணும்? ரொம்ப முக்கியம். சின்ன சுக்கானால பெரிய கப்பல் திருப்பப்படுறது போல உங்கள் வாழ்க்கை எவ்வளோ கோடி கடனில் எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தால் கூட மாற்றி மேலே கொண்டுலாம் நீங்கள் சரியாக பேச தெரிஞ்சுட்டீங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் அதிக சம்பளம் வாங்குகிற ஆட்கள், கோடி கோடியை சம்பாதிக்கிற ஆட்கள் யார் தெரியுமா? யார் தான்? பேசுகிறவங்க. எல்லாம் சொல்லுங்கள். யாருன்னு சொல்ல போவோம்? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அதிக சம்பளம் வாங்குகிற ஆட்கள் டீச்சர். என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். ஆமாம், உலகத்தில் பெரிய பெரிய ஜாப்லுக்கு சிஇஓ அப்படிலாம் சொல்கிறாங்க, ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் ஒரு ஸ்பீக்கர் எல்லாம் இருக்க சாதனை. ஜோயலாஸ் ஒரு இடத்துல பேசணும், ஜோசப் பிரின்ஸ் ஒரு இடத்துல பேசணும்னா கோடி ஆஃபரிங், கோடி ரூபா. பேச்சுக்கு தான் துட்டு. எல்லாம் சொல்லுங்கள். பேச்சுக்கு தான் துட்டு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் கரெக்டாக பேசணுமா பேசக்கூடாதா? வீட்டில் சும்மா இருக்க நல்ல பொம்பளையை பார்த்து அது பாட்டு பயில இருங்க சனிய மாதிரி அது பிறகு ஆடும் பாருங்க. நம்ம சொல்லலாம் சோத்திரம். நல்லா இருக்க ஆளை பார்த்து எருமை மாடு மாதிரியே இருக்கியே. தப்பு தப்பாக பேசவே கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள். பேச்சை மாற்று, ஏற்ற நிச்சயம். எல்லாம் இருக்கீங்களா? ஆமாம். அடுத்து என்ன சொல்லுங்கள்? நடத்தை. எல்லாம் சொல்லுங்கள். குணங்கள். சில காரியம் தெரியுது நமக்கே பிடிக்கலன்னு தூக்கி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. இது வேண்டாம் அப்படின்னு அதை விட்டு விடுங்க. சுதந்திரம் மாற்றுங்க. ஏற்றம் பார்ப்பீர்கள். பழக்க வழக்கம். எல்லாம் சொல்லுங்கள். பழக்க வழக்கம். வழக்கமாக 6 8:30 தான் வருவேன். அடுத்த வாரம் எத்தனைக்கு வரணும்? நீங்கள் தீர்மானம் பண்ணி பாருங்க. அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. மனுஷர் முகத்தை பார்க்குறாங்க. கர்த்தரோ ஏற்றம் நிச்சயம். வழக்கமாக 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். இல்லை, இப்படியே எந்திரிச்சிட்டு கூழு குடிக்க ஆசை. ஆனால் மீசையிலே படக்கூடாதுன்னு முடியுமா? படதான் செய்யும். அப்போ மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் ஏற்றத்தை பார்க்க முடியும். சில பழக்க வழக்கங்களெல்லாம் மாற்றணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? செய்யுங்க. எல்லாம் மாற வேண்டிய 4 பகுதி சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியம். மைண்ட், ஸ்பீக்கிங், வேர்டு, சோத்திரம். அடுத்து ஹாப்பி கேரக்டர், ஆட்டிடியூட். அடுத்து ஹேபிட், பழக்க வழக்கம். இந்த குணத்தை மாற்றினா பழக்க வழக்கமே மாறிடும். ஒரு குணம் தான் தொடர்ச்சியாக நமக்குள்ளே இருந்தால் அது என்னவாயிரும்? ஹேபிட்டாகிடும், பழக்க வழக்கமாகிடும். அதனால் மாற்றுங்க. மாற்றத்தை மூலமாக நீங்கள் ஏற்றத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. பரலோக ராஜ்யத்தில் அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை. அங்கே எல்லாம் செழிப்பு தான். வீதிலாம் தங்கம் தான். இன்னைக்கு ஒரு கயிறில் கூட போட முடியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தங்கமாக குமிய கொண்டுவார். யோகா நம்ம தியானிச்சிருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அதை கொள்ளடிக்கலாமா, இதை பண்ணலாமா நினைக்கும். அழகாக சொல்லுங்க. ஏசையில் இருக்கு, நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க. மனம் பொருந்தி சிந்தை மாற்றம்தான் சிறப்பான மாற்றம். பிரதர் யோபில் சொன்னார், சோத்திரம். யோபு 20 இருக்கு. ஆற்று கற்களை போல, மணல் துளை போல தங்கத்தை குவிச்சு வைப்பீர். எப்போ? மனம் திரும்பினான். நீங்கள் என்ன நினைக்க தெரியுமா? உழைக்கிறதுனால அதனால தான் பிள்ளைங்க. நீ எவ்வளோ உழைக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள நல்ல எண்ணம் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது சார். திருந்துங்க. நல்ல எண்ணங்களை உள்ள வைங்க. பைபிள் சொன்னது பற்றினா உண்மையில் இல்லை, ஒழுக்கமில்லைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்திகளோ, சோதரம் அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. எப்படி 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், எப்படி 4 பேரை கவுக்கலாம்னு நினச்சேன்னா முதல்ல கவுறால் நீங்கள் தான். எப்படி 4 பேரை தூக்கலாம்னு நினச்சேன்னா நீங்கள் தான் முதல் ஆளாக மேலே ஏறுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ரொம்ப முக்கியம். அதில் எல்லாம் சொல்லுங்கள். சிந்தை, பேச்சு, நடத்தை, பழக்க வழக்கம், மாற்றம், ஏற்றம். அல்லேலூயா. எழும்பி நின்னுங்க, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. தங்களூர் ராம ஆந்தர பலபா.
என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நிறைவும் நாம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களும் தங்கி இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். ஒரு வாழ்த்தி கடந்து போவமாக. தேவனுக்கே மகிமை உண்டாகும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.